ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாம்பழம்னா நீங்கள் ஃபுல்லாக பழுத்த பழம்னு நினச்சிக்காதீங்க. ஒரு செம்பழமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ். ரொம்ப பழமாக இருந்தாலும் நமக்கு கட் பண்ண வராது. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம குக்கரில் கூட நம்ம வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா மைய வெந்துடும். ஸோ இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க. வெல்லம் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்ணால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டை வெல்லம் எனக்கு கிடைக்கலங்க, ஸோ அதனால் இந்த கலரில் தான் கிடச்சிது. இப்போ நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன்ல, இதுக்கு 1.5 கிட்ட அச்சு வெல்லம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீனியும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். பாருங்க நல்லா கொதி வருது. இன்னும் நல்லாவே வெல்லம் கரைஞ்சி வரணுங்க, அது வரையும் வேகட்டும். இப்போது இதில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மைய அரைச்சி இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது கூடவே 1லேருந்து 2 ஸ்பூன் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் அப்புறம் இந்த பால் ஆட் பண்ணோம்ல, இது இதோட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் இல்லாமலும் செய்யலாம், பட் தேங்காய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லா பிரமாதமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டு டேஸ்ட்டு பாருங்கள். பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு பிஞ்ச் நம்ம அந்த கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்ட அரிசி மாவை போட்டுடுறேன். சேர்ந்தாப்பில் வரும், அதுக்காக தான். ஸோ இப்போ திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கட்டி இல்லாமல். பக்கத்தில் ஒரு குட்டி கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.